ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். சில பேருக்கு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும். அது தன்னோட செல்லப்பிராணியா வீட்லயே வளர்ப்பாங்க. ஆனா அதுவே ஒரு சில பேருக்கு விலங்குகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தாலே பயந்து ஓட செய்வாங்க. ஆனா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா விலங்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட சேட்டை பிடிச்ச சம்பவங்களை பண்ணி வச்சிருக்குதுங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க போய் தான் பாப்போம். ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல இந்த குரங்குகள் பண்ண சட்டையை பார்க்கலாம். என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? ஐ சூப்பர் ஃபிகரா இருக்கல. என்ன ஒரு காரியவ? டேய் முன்னாடி பார்த்து ஓட்றா. என்னாச்சு? ஏண்டா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா வாழைப்பழத்தை தின்னு தோலையை மேல தூக்கி போட்டு போறீங்க. இருக்கடா உன்னை என்ன பண்றா பாருடா. ரெடி ஜூட். ஏ மாமி, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. கடைசி வரைக்கும் இப்படியே சிங்கிளா இருந்துடலாமா, இல்ல கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆயிடலாமா? ஏன்னா தூங்கிட்டானுங்க. ஏ ராஷ்மிகா செல்லக்குட்டி, ஐ லவ் யூ டி. எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் தமன்னா, புருஷனுக்கு ஒரு காஃபி குடிச்சலாம். ஏய் அட அரபோத நாய்ங்களா, நான் இங்க லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க தூக்கத்துல கனவு கண்டு ராஷ்மிகா கூட தமன்னா கூட ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் இங்க வா, உன்கிட்ட ஏதாச்சும் பழம் இருக்கான்னு செக் பண்ணனும். வச்சிருக்காடா. உள்ள 2 பழத்தை ஒளிச்சு வச்சிருக்காடா. ஏ குரங்கு, அதை பறிக்க முடியாது. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு. ட்ரவுசரை ஊத்திட்டு ரேப் பண்ண போறேன். ரத்த கொதிப்பு என் மாமா நாரிப்பு ரத்த கொதிப்பு ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லையோ அம்மா. அதாவது லியோனா மெஸ்ஸி எனப்படும் குரங்கு கோபாலை இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறார். இவர் அடித்தால் அடி, இடித்தால் இடி. இவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். ரெடி? அட மலை குரங்கு, 2 உயிருக்கு உயிரான நண்பர்களை பிரிச்சு வச்சா எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஐயோ மச்சான், நம்ம 2 பேரும் தனித்தனி கூட்டுல போட்டு போயிட்டானடா. எனக்கு போர் அடிக்குதுடா. இந்த என் வாளு புடிச்சு கிட்டவா. நம்ம 2 பேரும் கதை பேசிக்கிட்டு இருப்போம். எனக்கு போர் அடிக்குது மச்சான். ஒருத்தன் என்ன பண்றான்னா ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை மண்ணில் போட்டு பெரட்டி குரங்கு கிட்ட கொடுக்குறான். அட முட்டா பையில, என்ன பார்த்தா மண்ணில் விடுறது சாப்பிட்ற மாதிரி தெரியுது. எங்களுக்கு அறிவு இருக்குடா, நாங்க தொடச்சிட்டு சாப்பிடுவோம் தெரியுமில. இந்த குரங்குக்கு இருக்கிற அறிவு கூட இப்பெல்லாம் சில மனுஷங்களுக்கு இல்லாம போச்சு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். உனக்கு இப்ப நான் கிச்சு கிச்சு முட்டுவேன்னு சிரிக்கவே கூடாது. பாப்போமா? சேட்டை பிடிச்ச பையன் சார் இந்த குரங்கு குமாரு. எவன்டா என்ன தொட்டது? முடிஞ்சா நேர்ல வந்து தூடுறா. ஆம்பளையா இருந்தா. டேய் நீ முடிஞ்சா திருமாமலை கண்டுபிடுறா. சரி இந்த தடவை கண்டுபிடிக்கிறானான்னு பாப்போம். அடிங்குய்யால நில்றா. கத்தம். இந்த பையனுக்கு நல்லா முடிய ஒட்ட வெட்டி விடுங்க. முன்னாடி எல்லாம் தூக்கிட்டுலாம் இருக்க கூடாது, அசிங்கமா. செம்மையாகிறப்பா. என்ன இது? ஏய் சூப்பராகிறப்பா. சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரி. இவ்வளவு நேரம் இந்த குரங்குகள் பண்ண சேட்டைகளை பார்த்தோம். அடுத்து நம்ம பூனைக்குட்டிகள் பண்ண சேட்டைகளை பார்ப்போமா? என்னடா பூனை வீடியோன்னு சொன்ன, ஆனா அங்க ஒரு நாய் தான் எட்டி பார்த்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த பூனையோட பின்பக்கம் பாக்குறதுக்கு அப்படியே நாய் தலை போலவே இருக்குல்ல? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஆஹா, இந்த பூனை அந்த புறாவை பிடிச்சி திங்க போதே. புறா எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிரு. அட இது லவ்ஸுங்க. நான் கூட பூனையை தப்பா நினைச்சிட்டேன். சரியான பிளே பாய் பூனையா இருக்கும் போல. ஏய் அந்த மருந்தை தள்ளி விட்டுறாத, எட்டப்போ. உங்ககிட்ட இப்படி சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. இதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். பாத்தியா, இங்க ஒரு மருந்து இருக்கா. இந்த பூனை வந்து இது தள்ளி விடுது. உடனே நான் என்ன பண்றேன், என் செருப்பை கட்டி அந்த பூனையை பட்டார்னு அடிக்கிறேன். நீ இந்த மருந்தை தள்ளி வைக்கிறியா இல்ல எப்படி? இன்னைக்கு இந்த பூனைக்கு பர்த்டே. எல்லாரும் அதோட லாங்குவேஜ்லயே ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க பாப்போம்.
ஆத்தி நம்ம மேல கொலவீரில் இருக்காங்க போலயே. இன்னைக்கு உங்க கையில சிக்கனா சின்ன பின்னமா தான் ஆகி சாகணும் போல. கிச்சன்ல வச்சிருந்த எல்லா மீன் குழம்பையும் அந்த பூனை குடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல ஸ்நாக்ஸையும் காலி பண்ணிடுச்சு. இன்னைக்கு அது வந்ததும் அதையே சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஆத்தி இந்த பக்கம் வந்தா தானே. ஆஹா இந்த மாதிரி ஹெட் மசாஜ் பண்ணிக்கிறதுலாம் எவ்வளவு சுகமா இருக்கு. இதுக்கு தான் பொண்டாட்டின்னு ஒருத்தி தேவைங்கிறது. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அடி ஆத்தி அடேங்கப்பா பாரு. இந்த 3 பேருக்கும் எலியே கிடைக்காம விரக்தியாகி கடைசியில வீடியோ கேம்ல எலியை கொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. மாப்பிள இன்னைக்கு நம்ம இந்த எலியை பூரா போட்டு தரணும்டா. ஒரு எலியை விட்டு தள்ளாதீங்க. எல்லா டைரக்ஷன்ல இதை அட்டாக் பண்ணுங்க. நம்ம யாருன்னு இந்த எலிங்களுக்கு காட்டணும். ஏ மூக்கில இருக்கும் சளி ஜெயில கொடுப்பாங்க களி. எங்க முன்னாடி ஓடுது எலி மௌன இன்னைக்கு நீ பலி. இந்த பூனை வளர்க்கறது நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா? ஏண்டா டேய் ஒரு 1000 ரூபா போட்டு பணம் என்ற மிஷின் வாங்கி வச்சுக்க துப்பு இல்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா பூனை? இதுக்குதான் நீ என்ன வளர்க்குறியா? என்ன இந்த நக்கு நக்குறாரு? ஒருவேளை நக்கீரர் பரம்பரையா இருக்குமோ? இந்த 2 வெள்ளை பூனைகளும் ஜோடி போட்டுக்கிட்டு அந்த ஆரஞ்சு பூனையை எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணுது பாருங்களேன். இப்போ நாய்கள் பண்ண சில அலப்பறைகளை பார்க்கலாம். பாவம் அந்த நாய் பண்ணுன்னு நினைச்சு பொம்மை கடிக்குது போல. டேய் அது பம்முன்னு தெரிஞ்சதாண்டா நான் கடிக்கிறேன். ஆனா இது சரியான காஜி பிடிச்ச நாய்களா இருக்கும் போலயே. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அட கன்றாவியே. This is my food. அடே யாரா நீ? எங்க வீட்டுக்குள்ள நுழையிற? இருடா வரண்டா. என்னங்க எவனையுமே காணோம். காஜி பிடிச்ச நாய்களுக்கு மத்தியில இந்த நாய் எவ்வளவு பொறுப்பா வீட்டு வேலை செய்து பாருங்க. வீட்டுக்காக காய்கறி வாங்க வந்திருக்கு. என்ன காய் வாங்கலாம்? சரி இதுல ஒண்ணு கொடுங்க. இது ஒண்ணு போதுமா? இன்னொன்னு வாங்கிக்கைய. காசு யார் உங்க அப்பா நான் கொடுப்பான். இது ஒண்ணு கொடுத்துட்டு மீதி காசை கொடுறி. இந்தா 10 ரூபா போக மீதி 10 ரூபா. ஓகேவா? பத்திரமா வச்சு செலவு பண்ணு. தொலைச்சு கிழிச்சு போடாத. அது எங்களுக்கு தெரியும். நீ மூடு. வரட்டா. இந்த கடையில் வச்சு வாங்கலாமா? என்னமோ உன்னை வாங்க சொன்னாங்களே மறந்துட்டேனே. இதுதான் வெண்டைக்காய். இது ஒன்று கொடுங்க. ச்சே, இப்படிலாம் ஒரு பொறுப்பான நாய் கிடைக்கிறதுக்கு அந்த ஓனர் அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீடியோட பார்ட் 3 உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனல் கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்லோட் பண்ணுவோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.